வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு நான் சுக்கா பூரி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சுக்கா பூரி வந்து நார்மலாக பானிபூரிக்கு பிறகு சர்வ் பண்ணுவாங்க. இந்த சுக்கா பூரி ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் தயார் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து பானிபூரி ரெடிமேடை யூஸ் பண்ண போகிறேன் இந்த ரெசிபிக்கு. இது ஈஸியாக நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது. ஸோ நான் வந்து இதுவே வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஓமப்பொடி அண்ட் பூந்தி இந்த 2 ஐட்டம் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இது வந்து ஆப்ஷனல், அது நீங்கள் சேர்க்கலாம் இல்லை விட்டுடலாம். அடுத்து வந்து டொமேட்டோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொட்டைலாம் நீக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் திருவி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா பொடி பொடியாக செஞ்சு அது ஒரு பவுலில் வச்சுருக்கேன். சாட் மசாலா தூள், மிளகாய் தூள், எலுமிச்சம்பழம் வந்து பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாகில் இருக்குங்க. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் என்னை வந்து யூடியூப் இங்கிலீஷில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சேம் ரெசிபீஸ் ஆர் போஸ்டட் அண்ட் யூடியூப் இங்கிலீஷ். எல்லா லிங்க்ஸுமே அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு தோலெல்லாம் நீக்கி பொடி பொடியாக செஞ்சு ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் வந்து சாட் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், உப்பு, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட இந்த சாட் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா வந்து ஒரு நல்ல டைஜஷன்னு. சாட் மசாலா தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் வந்து வீட்டில் ஜல்ஜீரா பவுடர் இருந்தாக்கா அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் நான் வந்து இந்த கத்தி ப்ரிக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த வடை சுடுற கம்பி இருந்தாக்கா அது கூட வந்து நீங்கள் அது ப்ரிக் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக அடுப்பில் சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அடுத்து மிளகாய் தூளில் வந்து நம்ம துவைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு அதுக்கு பிறகு நம்ம வந்து அடுப்பில் சுட்டோம்னா அந்த எலுமிச்சம்பழம் நல்லா சுட்டு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் இந்த பானிபூரியில். அதுக்கு தான் வந்து இந்த பூரி ஸ்பெஷல். இங்கே பெங்களூர்லலாம் வந்து வித்தியாசமாக பண்ணுறாங்க இந்த பூரியை. கொண்டைக்கடலை வந்து வேக வச்சு சேர்க்குறாங்க. அடுத்து வந்து இந்த பயிறு வேக வச்சு சேர்க்குறாங்க உருளைக்கிழங்கோட. ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி கூட அடிஷன் வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த பூரியை வந்து மேலே லைட்டாக ஓட்ட போட்டு தட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு வந்து அதில் நான் உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். இதில் நிறைய வேலையே இல்லைங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த பூரி வாங்கி வச்சிட்டோம்னா வீட்டில் எப்படியும் உருளைக்கிழங்கு இருந்தே இருக்குது. ஸோ கேரட் இருந்தே இருக்கும். திருவி நம்ம வந்து இந்த ஒரு பூரியை நொடியில் நம்ம தயார் பண்ணலாம். அடுத்து வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, பூந்தி இந்த மாதிரி வந்து எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் வந்து உப்பு நான் சேர்க்கல. இப்போ வந்து உருளைக்கிழங்குல தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோங்க. வெங்காயத்தில் உப்பு சேர்க்கல. வெங்காயம், தக்காளி, கேரட்டுக்கெல்லாம் உப்பு தேவைப்படும். நீங்கள் எப்போ பரிமாறுறீங்களோ அந்நேரத்துக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு தூவி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உப்பு இப்போ நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது வந்து அந்த வெங்காயம் நீர்த்து அந்த பூரியெல்லாம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். பூந்தி வந்து கொஞ்சமாக உள்ளே போட்டிருக்கேன். அந்த பூந்தி வந்து கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் உள்ள பூரி உள்ள, அதுக்கு தான் பூந்தி சேர்க்குறது. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் வந்து லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை சுட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து மேலே அந்த பூரி மேலே புழிஞ்சோம்னா ஒரு நல்ல ஃப்ளேவர், ஒரு நல்ல கிரில்டு லைம் ஃப்ளேவர் வரும். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பானிபூரி கடைங்கள்லாம் இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்குவாங்க. அவங்க வந்து கடைசியில் அது போட்டு நம்மளுக்கு கொடுக்குவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து கேரட் வந்து திருவுனதை மேலே போட்டிருக்கேன் அந்த பூரி மேலே. இந்த கேரட், ஆனியன், டொமேட்டோலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பச்சையாக எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோவே ரொம்ப நல்லது. டைஜஷனுக்கு நல்லது அண்டு ஸ்கின் கூட நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் நிறைய பண்ணி வீட்டிலே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ அந்த லைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூரி மேலே ஒரு சொட்டு நான் வந்து புழிஞ்சிருக்கேன்.
இந்த பூரி மேலே இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம மிளகாய் தூள், உப்பு, சாட் மசாலா தூள் தூவி, அந்த ஓமப்பொடியை மேலே தூவி, கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நொடியில் செய்யலாம். பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த பிளெயின் பானிபூரி ஒரு சுக்கா பூரி. குழந்தைங்க வந்து நார்மலாக அந்த பானிபூரி இருக்கிறது தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கூட பிடிக்கும். டீனேஜர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஐட்டம். வீட்டில் வந்து ஒரு நொடியில் பண்ணலாம். இந்த கொண்டைக்கடலைலாம் நீங்கள் வேக வச்சு நீங்கள் இதில் சேர்த்திங்கன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணி, கொண்டைக்கடலைலாம். ஸோ உங்களை பொறுத்து இருக்கு. இதில் எந்த கடலை வேணாலும் சேர்த்து நீங்கள் வந்து இது பரிமாறலாம். இப்போ இந்த சுக்கா பூரி தயாராகிடுச்சுங்க. மேலே வந்து கொத்தமல்லி, அந்த சேவ் தூவி நான் வந்து பரிமாறிட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த சாட் சீரீஸில் இந்த சுக்கா பூரி ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ப்ளாக் விசிட் பண்ணுங்கள். நிறைய சாட் சீரீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ளாகில். எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.